ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் யார் பக்கம் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு தொகுதியா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த வகையில இன்று வேளச்சேரி தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கறத அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இருக்கிற கட்சிகளுக்கு திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க போட்ட திட்டங்கள் மக்களுக்கு சென்றது, நிறைய அந்த 1000 rupees கொடுத்தது, ஃப்ரீ பஸ் டு த விமன், அதெல்லாம் பாக்குறப்ப நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல நிறைய பண்றாங்க. அதனால திமுகவுக்கு இருக்க வாய்ப்பு அதிகம். ஸ்டாலின் தான் அது கண்டிப்பா வருவார். அதுல வரும் பிரச்சனையே இல்லை. இது யாருமே ஒரு இது கிடையாது. அதிகாரம் ஒரு தான்கிற ஒரு இது இவருக்கு எல்லாத்துமே இருக்கு ஸ்டாலினுக்கு. அதனால இவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டான கட்சி இல்லை. இந்த எடப்பாடி பிரியாமல் கொள்ளாமல் இவங்க இருந்தாங்கன்னு சொன்னாலும் ஒரு இது அவர் இவங்க வந்து பிரிஞ்சதுனால அது அவருக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே எதனா போடுவாங்க. நிறைய நடந்துருக்குது. பட்டாலாம் இல்லாமல் இருந்தது. இப்போ பட்டாக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏரிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு நோய் வாயு இல்லாமல் மழை நீரெல்லாம் வந்து நிற்காத அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு அவ்வளோக்கு எதுவும் தெரியாது. ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. தண்ணி நிற்கல, நான் எப்பயுமே தண்ணி நிற்க முட்டி காலுக்கு மேலே தண்ணி நிற்கும். இந்த வருஷம் மழை பெஞ்சா தண்ணி ஒரு நாள் கூட முழுசாக நிற்கல. 1 hourலேயே தண்ணி எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. எதுக்கு ஓட்டு இருக்குதோ இல்லையோ அந்த தண்ணி நிற்காம மக்கள் கஷ்டப்படாமல் எல்லா உணவுலாம் கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் பிடிக்கும், அதனால போடுவேன். பாப்போம் இவர் எதனா மாறுமேன்னு தான், வேற ஒன்றும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருந்தான்னா வர மாதிரி சான்ஸ் இருக்கு. இந்தியாவில் நல்ல வேலை செய்கிறாரு. பாகிஸ்தானுக்கு இப்போ பார்த்துருக்கேன் அந்த பிஜேபி. அதுக்கோசம் திமுக ஆட்சி நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே ரோடாக இருந்தாலும் சரி, குப்பையாக இருந்தாலும் சரி, குடிநீர் இருந்தாலும் சரி, எல்லாம் உடனே நடக்கிறதுனால இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும். அது கஷ்டம் தான். என்ன இவங்க நல்லாவே பண்றாங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்கு? அவன் எடப்பாடி வந்து அங்கே அந்த கட்சிக்கு போக மாட்டேன்னாரு. இப்போ பார்த்தா அங்கே இருக்காரு. அது வந்து சரிப்பட்டு வராரு. விஜயை பொறுத்தவரைக்கும் இப்போ தானே புதுசாக வராரு. கமலஹாசன் வந்தாரு. 3 எலெக்ஷனா சீமானம் பார்த்தாரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நாளைக்கு தான் சும்மா வந்தவொடனே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அப்போ எப்போ கமலஹாசன் அடங்கிட்டாரு. அந்த மாதிரி அவங்களும் அடங்கிட வேண்டியது தான். முதலாவதா திமுக கூட்டணி. அவங்க கூட்டணியில் வந்து பலமாக இருக்கிறாங்க. அவங்க கொள்கை வந்து தமிழர்கள் வந்து விரும்புகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக பெண்களுக்காக செய்கிறார். அதனால் பெண்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 70-80% ஓட்டு போலிங் ஆகுதில் பெண்கள் ஓட்டு சிதறாமல் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கட்சி இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது. அதனால் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கிறதால ஏடிஎம்கேவுக்கு நார்மலாக வர ஓட்டை விட கம்மியான ஓட்டு தான் பதிவாகும். ஏன்னா கிறிஸ்டியன் முஸ்லீமுடைய ஓட்டு வந்து திமுக கூட்டணி தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திமுக கூட்டணி தான் வரும். 2வதாக அண்ணா திமுக வரும். 3வதாக வந்து சீமான் வருவார். 4வதாக விஜய் வருவார். ஸ்டாலின் தான் பற்றி நல்லா பண்ணுற எல்லாமே தண்ணியில் நிற்கல, எல்லாம் போயிடுது. முதல்ல நிற்க பல நிற்கல. தலைவர் திருமாவளவன் தான். தலைவர்னா 25 வருஷம் கட்சியில் போராடி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று ஒரு இதில் இருக்கிறாரு. எல்லாமே அவர் தலைவருக்கு தெரியும், எது சரி எது தவறுன்னு. விஜய்க்குலாம் என்ன தெரியும்? யாருன்னா சொல்லி கொடுத்தா பேச தெரியும். அதுதான். இப்போ இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி நின்று இப்போ அதுவும் சரி பண்ணியாச்சு. அந்த மழை நேரத்தில் மட்டும் தண்ணி நிற்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்கு. மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் சாதகமா இருக்குங்கம்மா. லேடிஸுகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு வந்து சுய உதவி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னு கேட்டா வந்து நம்ம இருக்கந்தனி நல்லபடியா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து செய்யறது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கம்மா. மற்ற அரசியல்வாதிகள்லாம் இருந்தவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து சுருட்டுறது தான் பார்த்தாங்களே ஒழிஞ்சு வேற ஒன்றும் வந்து பண்ணணும். இவர் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசையே கிடையாதுங்கம்மா. இவருக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. அவர் அப்பா காலத்துல இருந்து இவர் நல்லா இருந்தாரு. இவர் வந்து மேயரா இருக்கக்கிலேயே இவரை நான் சந்திச்சு பேசியிருக்கிறேங்க. நான் வந்து வனத்துறையில் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் வந்து இவர் வந்து நல்லபடியாக பண்ணுவார். தமிழ்நாட்டுக்கு வந்து இவள் மாதிரி முதலமைச்சர் யாரும் கிடைக்க மாட்டாங்கம்மா. ஏடிஎம்கே ஆண்டாங்க, டிஎம்கே ஆண்டாங்க, மாற்றி இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாரோட விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. A to Z ஏறி போச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது ஒரு கட்சிகள் இது முன்னே சீமான் அவருக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அவரால் எதுவும் பெருசாக வர முடியல. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அவருக்கு போடலான்னு இருக்கோம். வின் பண்ணி நல்ல ஆட்சி அதிகாரத்தில் வரணும், நல்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று வந்து நாம் தமிழர். ஓட்டு மட்டும்தான் பர்சன்டேஜ் தான் காட்டும். இந்த இது பார்த்தீங்கன்னா 2021, 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் காட்டின்னு வராங்க. ஒரு தனித்து நின்று அது ஒரு ஆன்மீக கட்சின்னு சொல்லலாம். மத்தெல்லாம் கூட்டணி 9 கட்சி, 6 கட்சி, 8 கட்சி, மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்னுவான். அதுக்கு அர்த்தமும் தெரிய மாட்டேது, ஒரு கர்மம் தெரிய மாட்டேது. தான் வீட்டுல தான் அடுப்பு எறியணும்னு பாக்குறாங்களாங்காட்டி மக்களோட வீட்டுல அடுப்பு எறியணும்னு எவனும் நினைச்சது கிடையாது. முக்கியமா பார்த்தோம்னா பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள கும்பிடுறாங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் இருக்கு இப்பத்தி ஆட்சி. ஏடிஎம்கே வரத்துக்கு 90% இருக்கு. காங்கிரஸ்க்கு எது கூட கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி,
அது என்னுடைய ஓட்டு காங்கிரஸ். இந்த இடத்துல வந்து வேற கட்சி காங்கிரஸ் நிக்கலன்னா ரிஜெக்ட். எல்லாத்துலயும் அப்படிதான் சார். வளர்ச்சின்றதுலாம் அந்த அளவு கிடையாது. எதுவுமே வளர்ச்சிலாம் நம்மளுக்கு எல்லாம் சும்மா அரசியல்வாதிங்க பேசுறது என்னவோ பேசிட்டு போயிடுவாங்க ஓட்டு வாங்குறதுக்கு. கடைசியில் ஆடல் போடுறது நம்ம பொதுமக்கள் தான். நம்ம தான் ஓட்டு போட்டு என்ன பண்றோம் செய்யறேங்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா செய்யாத போறாங்க. அப்போ நம்மளே தான் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிறது. அவ்வளவுதான் நம்மளுடைய ஓட்டு உரிமை. திமுக தான். எதனாலன்னா எல்லாத்தையுமே அந்த காலத்துல இருந்து சாதிக்கு சமுதாயத்துக்கு மக்களுக்காக வேண்டி பெரியார் வழியிலையும் அண்ணாவுடைய இதுலையும் கொண்டு வந்தது, தமிழகத்தை வளர்த்தது திமுக தான். அதனால திமுக தான் வரும். கரண்ட் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கே தவிர தண்ணி வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல. ரொம்ப தொலைவு நடக்க வேண்டியதா இருக்கு. பஸ்ஸுக்கு ஆட்டோக்கு 60 ரூபா கொடுத்து போக வேண்டியதா இருக்கு ரோட்டுக்கு போகணும்னா. அதை நீங்க தண்ணி வசதியும் இந்த பஸ் வசதியும் எங்களுக்கு செய்து கொடுங்க. எந்த கட்சியும் நல்லதே செய்யலையே. இந்த கரண்ட் மட்டும் தானே கொடுத்து வச்சிருக்காங்க. டிஎம்கே வந்து எங்களுக்கு இந்த தொகுதியில ஒன்றும் செய்து தரல. ஏடிஎம்கே வந்து இந்த தகுதியில ஒன்றும் செய்து தரல. தண்ணி வசதியோ எங்களுக்கு ரோடு வசதியோ செய்து தரல. யார் நல்லது செய்யறோம் அவங்களுக்கு போடுவேன் நான். இப்போ இருக்கிறதுக்கா எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு விஜய்க்கு போடலான் இருக்கோம். விஜய்க்கு தான் எனக்கு இப்போதைக்கு போறதுக்காக. நாங்க விஜய் ரசிகர், வந்தா நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். அதனால விஜய்க்கு போடலான் இருக்கிறோம். ஸ்டாலின் ஐயா செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு கேட்டாலும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஐயா நல்லா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பக்கா ஏடிஎம் கட்சிக்காரன், புரியுதா? ஆனா இப்போதைக்கு யாருக்கும் நான் ஓட்டு போறது விருப்பம் இல்லை. விஜய் நின்னா கண்டிப்பா விஜய் ஓட்டு போடுவோம். எதனாலன்னா யாருன்னா ஒரு புதுசா வந்தாதான் நல்லது நடக்கும். அதனாலதான் பிஜேபி கூட்டணி வந்தா நல்லா இருக்கும். மத்தியில நல்லா ஆண்டு இருக்காங்க. எந்த ஒரு லஞ்சலாவணியும் எதுவும் இல்லை, ஊழல் எதுவும் இல்லை. அதனால அவங்க வந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த நேரம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். டிஎம்கே போட்டாங்க. எதுவும் அவங்களுக்கு உண்டான அவங்க பண்றாங்க. நம்ம யாரிடமே நாங்க இல்லை, அவங்க கொடுத்த கூட நாங்க சாப்பிட போறது இல்லை. இது பண்றாங்கன்னா போயிட்டு போக வேண்டியதுதான். இன்னும் வளர்ச்சி பண்ணிடுது. நோண்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அங்க அப்பெல்லாம் வளர்ச்சி இது ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்குறீங்க. டிஎம்கே தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இருக்கிறதுலே பார்த்தா அவங்க தான் ஏதோ வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்லி நான் பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. ஏடிஎம்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தெரியல. அது எல்லாம் அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியாது நமக்கு. எல்லாரும் நாட்டு நடப்பு அப்படி தான் பேசிக்கிறாங்க. வேற ஒன்றும் எது மனசுல படுதோ அதை போடுவோம் நாங்க. யாருக்குன்னா அதான் இப்போ விஜய் வந்துக்கிறாரு, போடலான்னு இருக்கிறோம் நாங்க. இப்ப அராஜகமா தான் போயிட்டு இருக்குது. ஆமா, யாருக்கு போடுறதுன்னு தெரியாது. ஜனங்க மூச்சு கிடக்குது இல்ல. எவன் நன்மை செய்வான்னு தெரியல, முழிச்சு கிடக்குறோம் நாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும். குடியில இருந்து விடுதலை, போதையில கஞ்சா, இப்படி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயாக்கு தான் ஓட்டு. அதெல்லாம் இல்லைன்னு மாத்திட்டாருன்னா ஓகே ஆயிடும். நான் டிஎம்காக தான் போடுவேன் சார். ஏன்னா அவர் பண்றது சரி நல்லா பண்றாரு. அதுக்காக சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி தடுப்பணைலாம் நல்லா பண்ணிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வீடுங்களுக்குலாம் நல்லா கவர்மெண்ட் வீடுலாம் கொடுத்துக்கிறாரு. இப்பயும் நல்லா வீடு பாலா தண்ணி எல்லாரும் கொடுத்துக்கிறாரு. நல்லா பண்ணிக்கிறாரு. டிவிக்கு புதுசா வரணும். ஆட்சி மாறினா தான் எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பா வருவாரு. 2026 அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்க்கு தான் ஒரு காரணங்கள் நிறைய இருக்குது. அந்த காரணம் நாங்கள் விளக்கமா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இப்போ உள்ள சுச்சுவேஷன் கேட்டா இவங்க 10 ஆண்டு வாழ்ந்துட்டாங்க. எந்த ஏழைகள்லாம் ஒரு நன்மை போய் சேரல. அந்த ஒரே காரணத்தால ஏடிஎம்கே தான் வரும். எடப்பாடியார் தான் பண்ணுவார். போகிற எலெக்ஷன்ஸில் டிஎம்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட்டணியே அங்கே சரியில்லை. ஏடிஎம்கே பிஜேபி, சாதாரணமாகவே பிஜேபினாலே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவங்க கூட போய்ட்டு ஏடிஎம்கே கூட்டணி வச்சுருக்கிறதுனால இங்கே வேறு கட்சிக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே ஜெயிலாக இந்த எலெக்ஷன்ஸில் சும்மா அது சொல்லலாம். இது மைனாரிட்டி கம்யூனிட்டி அது வச்சுக்கிட்டு அந்த ஆக்டிங் சினிமா மாதிரி அரசியல் கிடையாது. அதனால் வரலாம். அவர் இப்போ வர முடியாது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் பொறுத்துவோன்னா பார்த்த பிறகு தான் வர முடியும். சீமான் 3-4 தேர்தலை பார்த்துக்கிட்டு தாங்கிறாரு. இன்னும் ஒரு டெபாசிட்ஸே வாங்கலை. இதுக்கும் அப்போனார் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவரும் இன்னும் ஒன்றும் இந்த மாதிரி அப்புறமா விஜயகாந்த் ஆரம்பித்தார். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் உடனே ஆட்சி போய் உக்காந்துடுறதெல்லாம் முடியாத காரியம். கண்டிப்பாக டிஎம்கே தான் அடுத்தது வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு திமுக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் மொத்தம் 6,20,00,000 மக்கள் இருக்கிறாங்க. இந்த 6,20,00,000 வாக்காளர்கள் 1,15,00,000 மக்கள் இந்த உதவித்தொகை வாங்குறாங்க. அந்த 1,15,00,000 1,15,00,000 போட மாட்டாங்க. 15,00,000 போயிடுவாங்க. 1 கோடி சாலிடா இருக்குது. அது இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி தராங்க. அதுல ஒரு 30,00,000 ஓட்டு விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1,30,00,000 ஓட்டு 6 கோடியில இருக்குது. தட் இஸ் 25%. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்ல 15% இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. 15.5% வந்து ஒரு 3%, 2%, 3% மைனஸ் பண்ணிக்கோங்க. மீதி 12.5% இருக்குது. 12 + 25ன்னு சொன்னா 37.5% வந்து சாலிடா ஓட்டு ஆயிருது. இது இல்லாம திமுக இளைஞரணி வந்து நல்லா இப்போ டெவலப் ஆயிருக்குது. திமுக ஓட்டு இருக்குது, அந்த ஓட் பேங்க் இருக்குது, அலைன்ஸ் ஓட் பேங்க் இருக்குது. ஸோ மினிமம் 50 to 55% மினிமம் கேரண்டி இருக்குதுமா. இல்லை அதான் 50 to 55% இன்னைக்கு தேதிக்கு இருக்குது. நான் வந்து ரிட்டையர்டு பர்சன்மா, நான் பென்ஷனரு. கம்பல்சரி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான், வேற யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முத்திரை பதிச்ச மாரி, அதனால அவங்களுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஜய், இந்த சீமான் அவங்களாம் வரதுனால ஓட்டுகள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய மற்றபடி அவங்களாம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. வரவே விருப்பம் ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான். பட் வந்து ஓல்டு பீப்புள் வந்து தே கானாட் அலோவ். நான் பிஎம்கேக்கு தான் போடுவேன். எல்லாத்துல இருக்கும், கட்சியில் இருக்கிறதுனால போடுறாங்க. பிஎம்கே எது அது இருக்கும், அது இருக்கும். எங்க ஏரியாவே அப்போதைக்கும் பார்த்தா ஏரியா அப்படியே தான் இருக்குது. இதை வளர்ச்சி இப்போதான் மெயின்டைன் சொல்லிட்டு வருஷம் போட்டிங் வந்து சொல்லிட்டு போறாங்க. இது இப்போதான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வராங்க எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் வரும் வாரிந்தாக்குறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். ஏடிஎம்கே நல்லது செய்திருக்கிறாங்க. ஒன்றும் அவங்க இதில் மோசம் இல்லை, நல்லாவே செஞ்சுருக்கிறாங்க, பரவாயில்ல. டிஎம்கேவும் மோசம்னு சொல்லலை, கொஞ்சம் வாய்ப்பு இவங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி தெரியுது. மக்களுக்கு நல்ல செய்கிற கட்சி இருந்தால் பரவாயில்ல. யார் வந்தாலும் மக்களுக்கு தீங்கு இல்லாத, எந்த மக்களுடைய பாதிப்பு இல்லாத, இந்த ஜிஎஸ்டி வரி இந்த வரி இல்லாத எல்லாமே மக்களுக்கு தேவைக்கு தான் பண்ணணும். ஆட்சி வந்து மக்கள்கிட்ட புடுங்கி செய்கிற ஆட்சி வந்து ஆட்சியே இல்லை. முதல்ல மக்கள்கிட்ட புடுங்கி செய்கிறாங்கன்னா அப்போ எதுக்கு அது? அப்போ மக்கள்கிட்ட புடுங்கி செய்யும்போது மக்கள் பாதிக்கிறாங்களா இல்லையா? அதனால என்ன பண்ணுவா, ஜிஎஸ்டி எல்லாம் வரி இல்லாத எவ்வளோ பொருள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த பொருள் எல்லாம் வந்து நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுத்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் போடாத அதோடைய லாபத்தை எடுத்து நல்லா இது பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து எந்த இதுவும் வந்து சரியான முறையில் இல்லை. பாரதிய ஜனதா வந்தாலும் குழப்பவாதி மக்களை ஒருத்தன் தூண்டி விட்டு மதவாத சண்டை போட்டு அது ரொம்ப கீழ்தரமாக போய்க்கினுது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா வேற எந்த கட்சி வராது. இதுக்கு சப்போர்ட்டா காங்கிரஸ் தான் மேலே வரணும், வந்தாலும் நல்லா இருக்கும். குப்பை வண்டி வர்றதே இல்லை. முதல்ல வந்து இருந்தது, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியல. குப்பை வண்டி வர்றதே இல்லை. குப்பை அவங்கவுங்க எடுத்து போய் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்து போய் போடுறாங்க. குடிநீர் வசதி இல்லை. இதெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா இருக்கும். இது 38 வருஷமா இந்த ஏரியா வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 5 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனால் சரியான முறையில் சென்சார் எடுக்கிறது இல்லை. சென்சார் எடுக்கிறாங்க, ஆனால் கம்மியாக காட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது பட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கெல்லாம். இப்போ ஏன்னா மக்களுக்கு அடிப்படை வசதி கரண்ட் கொடுத்துட்டாங்க. குடிநீர் வந்து டேங்க்ல கொண்டாந்து விடுறாங்க, ஆனால் சரியான முறையில் பத்தலை. பூமி தண்ணி வந்து எந்த விதத்திலையும் வந்து பூமி தண்ணி இங்க யூஸே பண்ண முடியாது, உப்பு தண்ணி. அதனால மெட்ரோ லைன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா மக்களுக்கு. ஏன்னா 5 லட்சம் மக்கள் ஒரு எம்பியுடைய தொகுதியுடைய மக்கள் இருக்காங்க இங்க. அவ்வளோ பெரிய ஏரியா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே சென்னையில் இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தது இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க 38 வருஷமாவும். விஜய் தான் அதிகமாக இருக்கும். 2026 தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஓட்டு போடும். ஏன்னாக்கா நல்லா மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. படிப்பறிவுலாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. காலை உணவு திட்டம் பண்ணியிருக்காரு. மாநகர பேருந்து இலவசமாக மக்களுக்கு பண்ணுறாரு. தெருவிளக்கெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. பாதாள சாக்கடைலாம் அடிக்கடி பார்க்குறாங்க. கொரோனா டைமில் வந்து எந்த ஒரு முதலமைச்சரும் வந்து பார்க்கல. ஸ்டாலின் தான் வந்து பார்த்தாரு. ஆனால் ஏரியா சிறப்பாக இருக்கு. அவங்களாம் அந்த கட்சியெலாம் என்னைக்கு சார் வரும்? ஸ்டாலின் மாரி வழி வருமா? வராது. எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான், உதயசூரனுக்கு தான். வளர்ச்சி பாதாள சாக்கடை போட்டு கொடுத்துருக்காங்க. மின்சாரம் பாஞ்சுனா உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து கேபிள் வந்து தரையிலே கொடுத்துட்டு இருக்காங்க. மெட்ரோ ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பார்க் ரெடி பண்ணிட்டு வராங்க. ஸ்டாலின் ஆட்சியில் நல்லா சிறப்பாக நடக்குது. ஏடிஎம்கே வர்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. மற்ற இதர கட்சிகள் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏடிஎம்கே ஃபுல் மெஜாரிட்டியில கண்டிப்பா வர்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரைட்டா? காரணம் நிறைய இருக்கு, ஆனா காரணம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா ஏடிஎம்கே தான் ஃபுல் மெஜாரிட்டியில வர்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னா அவரு தான் கருத்து கணிப்பு அதிகமாகுது அவருக்கு. மற்றபடி எடப்பாடிலாம் வந்து விஜய் கூட அவ்வளோவா இல்லை. விஜய்லாம் கூட சான்ஸே இல்லை. எல்லாம் வந்து அடுத்த முதல்வர்ன்றாங்க. அது சான்ஸ் இல்லை. யாருக்கிட்டனா கூட்டணி வச்சா, எடப்பாடி கூட கூட்டணி வச்சா வரலாம். அதுவும் எதிர்கட்சி அப்படின்னா வரலாமே தவிர மற்றபடி முதலமைச்சராக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து ஸ்டாலின் தான். பிஜேபினாவே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க இது பண்ணாலும் நல்லா செய்கிறாங்க. அவங்கள மாதிரி மொத்தமாக ஏமாத்தலை. இவங்களுக்கு தான் ஆதரவு. வளர்ச்சின்னா என்ன அடையணும்? யார் ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்க தான் செய்யும். அது பண்ண அப்படி தான் இருக்கும். சாலை வசதி இப்போ தான் இடைஞ்சலாக இருக்குது. அது வந்து அது கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஜெயலலிதா பில்ல ஒரு மழை அடிச்சுது, அப்போ இதுவாக இருந்துச்சு. இந்த மழைக்கு அவ்வளோ தெரியல, தண்ணி வரல. விஜய் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். புதிய ஆட்சி மாற்றங்கள் வரும், இல்லை சேமான வரணும். அவங்களாம் தமிழகத்தை ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தவங்க, ஆளுகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து எதுவும் அதே மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு. புது ஆளை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஓரளவு.
டிஎம்கே தான் மக்களுக்கு நல்ல இது செய்கிறாங்க. சமூக நல திட்டங்கள் எல்லாமே பண்ணுறதுனால மக்கள் விடியல் பயணம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு 1000 ரூபா, மேல்நிலை உயர்நிலை கல்வி போகிறவங்களுக்கு 1000 ரூபா, இந்த மாதிரி கொடுக்குற பல திட்டங்கள், காலை உணவு திட்டம் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேருது. அதனால டிஎம்கே தான் கண்டிப்பா வரும். அதிமுகவுக்கு தான் இருக்கு மேடம் அதிக வாய்ப்பு. ஏன்னா எங்களுக்கு நிறைய ஓட்டுல அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் எதுவும் நிறைவேற்றல. அதனால எங்களுக்கு அதிமுக தான் அடுத்து வரும்னு சொல்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் அதிமுகவுக்கு தான் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு 1000 ரூபா பணம் சொன்னாங்க. 1000 ரூபா பணம்லாம் எங்களுக்கு எதுவும் இதாகல. அதனால நாங்க போட மாட்டோம். திமுகவுக்கு தான் போடணும். அவங்க நன்மையெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் தப்பும் செய்கிறாங்க. சாராய கடையை ஒழிக்கிறேன்னாங்க, ஒழிக்கல. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். அவங்க ஆட்சி வேணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் சாராய கடையை ஒழிச்சாதான் நல்லது. கஞ்சா அதிகமாக பெருகிருக்கு. 2வது போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் அதிகமாக உலாவுது. என் வீட்டு எதிரிலே போதைப் பொருள் விற்கிறாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் வீடு. ஒன்றும் வளர்ச்சியை காணுமே. லோனு ஹவுஸ் லோன் தரேன்றாங்க. எங்கே யார் தரா? பேங்க்கில் போனால் டேக்ஸ் கட்டினா தான் லோனுன்றான். தனி மனிதனுக்கு என்ன தராங்க? ஒன்றுமே தரலையே. எங்கள் அப்பா ஆதி காலத்துலேருந்து தியாகியாக இருந்தார். 147க்கு மொழிப்போர் தியாகி. அவருடைய பிள்ளைக்கு இந்த நிலைமை. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? தளபதி தான் விஜய். கேர்ள்ஸ் சேஃப்டிக்காக நல்ல ஒரு ஆட்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மொத்தமா போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாரும். நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேன் தான். இப்போ வராருன்னப்போ விடுறோமா? தளபதி தான் ஆல்வேஸ். எப்பயுமே எப்போ என்ன வந்தாலும் தளபதிக்கு தான் ஓட்டு. உங்க ஓட்ட தளபதிக்கு தான். எல்லாருமே தளபதிக்கு தானே போடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தளபதி தளபதி தளபதி, எல்லாருமே தளபதி தான். யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஸ்டாலின் தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு. எதனால எல்லாம் பண்ணிக்கிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்றாங்க. இது போகிறோம் டெல்லிக்கு போய் வந்தாராம், போய் சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. நான் அதையும் சொல்கிறது தான் எனக்கு தெரியும். நான் படிப்பு எனக்கு அவ்வளோ கிடையாது. ரெட்டலிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க நியாயமாக இருந்தாங்க. இந்த வெள்ள நிவாரணத்தில் ஆதரிச்சாங்க, பணம்லாம் கொடுத்தாங்க. பொங்கலுக்குள்ள 1000 ரூபா எல்லாம் உதவியெல்லாம் பண்ணாங்க மக்களுக்கு. ஒரு உதவி கூட பண்ணல. முதியோருக்கு 1000 ரூபாய்னாங்க, அதுவும் கொடுக்கல. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது. பென்ஷன் பணம் முதியோர் பணம் அதுவும் கொடுக்கல. அதனால நாங்கள் ரெட்டலிக்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கிறேன். அந்த அம்மா ஆட்சியில் நல்ல ஆட்சியாக இருந்தது. அதே மாதிரி எடப்பாடியை 4 வருஷம் ஆண்டாரு, அவரும் நல்லா தான் ஆண்டாரு. அதனால அவருக்காக தாங்க ஓட்டு. இல்லைங்க, வளர்ச்சியே இல்லைங்க. இந்த 5 வருஷமா ஒன்றுமே இல்லை. ரொம்ப வறுமை தான் இங்கே இருக்குது. எதுக்குமே ஒரு உதவி இல்லை. யாரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க. எதுக்கு போனாலும் பணம் கேட்குறாங்க. ஒரு முதியோர் பணம் கேட்டாலும் இப்போ பணம் கேட்குறாங்க. எல்லாம் லஞ்சமாக தான் இருக்குது ஐயா. நாங்கள் முக ஸ்டாலின் தான் போடுவோம் எப்பவுமே. இப்போ முக ஸ்டாலின் குற்றம் சொல்ல முடியாது. அவர் கீழே இருக்கிறவங்க முடிவு பண்ணா அதையும் அவங்களும் போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஸ்டாலினை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால இருக்கிறவங்க சரி இருந்தா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். யாருமே சரியில்லை இல்ல. பாரதிய ஜனதா கொள்கை தான். அதிமுக இல்லை, பாரதிய ஜனதா கொள்கை பிடிக்குது. அதனால இருக்குது. பிரதமருடைய இதை பிடிக்குது, அது இருக்குது. டெய்லி எங்க 2 ஆட்சியிலையும் வளர்ச்சி அடையல. விஜய் கட்சி வச்சுட்டு புது ஆளாக வந்தாதான் இதாகும். அதிமுக இருந்தது, திமுக இருந்தது, எல்லாமே இருந்தது. எல்லாமே இது பண்ணிட்டாங்க. புது ஆட்சி வந்ததுன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே இருந்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அம்மா இருந்தாங்க, அவர் இருந்தார், கலைஞர் இருந்தார். அப்போ இருக்கிற ஆட்சி விட இப்போ இது சுத்தம் மோசம். இதில் எந்த கட்சியுமே வரக்கூடாது. புதுசாக ஒருத்தர் வரணும் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கே பழி போடுறது, டிஎம்கே வந்தால் ஏடிஎம் அப்படி இது ஒரு 25-30 வருஷமாக இதையே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா அவருடைய 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு, அவர் என்ன மக்களுக்கு நன்மை செய்யறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் தவிர்த்து புதுசாக ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஆண்டாருன்னா நல்லா இருக்கும்னு எங்களோட ஐடியா.